الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا آخر يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்து கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளையேற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு ரமலானை வரவேற்போம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது. நாம் எல்லாம் அதற்கு தயாராக வேண்டும். நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு நம்ம அதை எதிர்பார்த்துருப்போம். ஏதோ ஒரு சம்பவம், நல்ல சம்பவம் வீட்டில் நடக்க போகுதுன்னு சொன்னோம்னா குடும்பத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்கான முயற்சியிலையும் ஆர்வத்திலையும் எதிர்பார்ப்போடும் இருப்போம். அதெல்லாம் இந்த உலகோடு முடிந்து விடுகிறது. ஆனால் நாளை மறுமை நாளிலே நம்மவர்களுக்கான நன்மைகளை வாரித்தரக்கூடிய ஒரு காரியம் இருக்குதுன்னு சொன்னோம்னா அது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய அவனுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு நமக்கு மறுமையில் அதுக்குண்டான நன்மைகள் நம்ம பெற்றுத்தரும். அந்த அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கியிருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நம்மவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்கள் இந்த ரமலானை எதிர்கொள்வதிலே 6 மாதத்திற்கு முன்பாகவே அதை எதிர்கொள்வார்கள் என்று நாம் என்ன பண்ணுறோம், செய்தியில் பார்க்குறோம். ரமலான் எப்பொழுது வரும் என்று 6 மாத காலத்திற்கு முன்பாக எதிர்பார்ப்பாங்களாம். இது நம்மளும் ஒவ்வொரு ரமலானையும் சொல்ல தான் செய்கிறோம், நம்மவர்கள் கேட்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் கூட ரமலான் எல்லா மாதத்தை மாதிரியும் அது ஒரு மாதம், வருஷத்தில் அது ஒரு மாதம் வரும். அது கண்ணை மூடி முழிக்கங்காட்டியும் ஓடி போயிடும். அது ரமலான் மாதம் வருகிறது என்றால் சுப்ஹானல்லாஹ், அதனுடைய நன்மையை அறிந்த மக்கள் நம்மிடத்திலே எத்தனை பேர்? இஸ்லாமிய சமூகத்திலேயே இந்த ரமலானுடைய நன்மையை அடைந்த மக்கள், ரமலானுடைய நன்மைகளை அறிந்த மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடைய மக்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ரமலானிலும்
எல்லா இடங்களிலும் ரமலானுடைய அதனுடைய விளக்கங்களை பற்றி நன்மைகளை பற்றி பேசத்தான் செய்யப்படுகிறது. கேட்குறாங்க, கேட்கக்கூடிய மக்கள் என்னமோ குறைவு தான், அதுவும் அப்படிதான் இருக்கு. ஆனாலும் ரமலான் முடிந்த பிறகு முடிஞ்சு போச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அந்த புனிதமிக்க நன்மைகளை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய, பாவங்களை விட்டு நீங்கக்கூடிய, தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய, குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய, ஒன்றுக்கு அதிகமாக நின்று வணங்கக்கூடிய, அதாவது தொழக்கூடிய, ஒன்றுக்கு 1 முதல் 700 மடங்கு அதற்கு மேலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி விரும்புகின்றானோ அந்த அளவுக்கு நன்மைகளை வாரி தரக்கூடிய, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்பட்டு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ், இன்னும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு நன்மைகளையும் தாங்கி வரக்கூடிய அந்த ரமலானை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் அன்பானவர்களை? நம்ம எப்படி எதிர்பார்க்கணும்? அட இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் சொன்னோம்னா அதற்கு ஒரு விதமான நன்மை, அதே ரமலானுடைய மாதத்திலே சுப்ஹானல்லாஹ் சொன்னா அதற்கு வேறு விதமான நன்மை. இன்று நாம் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை வழங்குவான். ஆனா அதே ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே நம்முடைய உள்ளத்தை பொறுத்து நாம் எப்படி வழங்கினோம் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் அறிந்து அதற்கு 1 முதல் 700 மடங்கு இல்லை, அதை விடவும் பன்மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை வாரி தருகிறான் என்று சொன்னோம்னா அதற்காக நாம் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி செய்யறோம்? நினைச்சு பாருங்க. எவ்வளவுதான் இஸ்லாத்தினுடைய போதனைகளை நம்ம சமூக மக்களிடத்திலே சொன்னாலும் கூட எல்லாம் அந்த செவிடன் காதல ஊன சங்கு மாதிரி தான் இருக்கு. அதற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மக்கள் எண்ணப்பட்ட சில நபர்கள் தானே தவிர பெரும்பான்மையான மக்கள்கிட்ட அந்த ஒரு முன்னேற்றத்தை காங்கல. நம்ம தான் ஒவ்வொரு ஜும்மாலையும் பார்க்கிறோமே, ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் நாம் பார்க்கத்தான் செய்யறோம். என்னதான் தொண்டை கிளிய கத்துங்க, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், எந்த ஒரு சமுதாயம் தான் மாற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான்னு சொல்லிக்கிறான். இப்ப நமக்கு அந்த எண்ணம் வரணும், நான் அமல் செய்யணும், நான் இஸ்லாமிய போதனை நடைபெறக்கூடிய நாள் இன்றைய நாள், நான் சீக்கிரம் போகணும், ரமலானை பத்தி பேச போவாங்க, என்ன சமீபத்தில் இருக்குது, அதில் என்ன காரியங்கள் செஞ்சோம்னா எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வங்கள் எத்தனை பேர் இருக்கு? நம்மள்கிட்ட குறைவா தானே இருக்குது. கடைசியில தான் வந்து சேருவாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப புனிதமிக்க ரமலானை வரவேற்கக்கூடிய நாம் அதற்கான அமல்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் நம்முடைய உள்ளத்துல நிறைஞ்சிருக்கணும். அப்படியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க, ஒரு இஸ்லாமியன் ஒரு காரியத்தை, நன்மையான காரியம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே அவன் பெயரிலே ஒரு நன்மை நீங்கள் எழுதி விடுங்கள் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம போறோம், பாதையில ஒரு முள்ளு கிடக்குது, கல்லு கிடக்குது, எடுத்து ஓரமா போடணும்னு நினைக்கிறோம், செஞ்சா நமக்கு நன்மை என்று நான் நினைக்கிறோம். இருந்தாலும் பார்வை வேறு விதமாக போய் நம்ம திரும்பி போயிட்டோன்னு வைங்களேன், அல்லாஹ் அதுக்கு ஒரு நன்மையை நமக்கு எழுதிடுறான். எப்பேற்பட்ட மார்க்கத்தில் நம்ம இருக்கப்பா கண்ணியத்துக்குரியவர்களே? நம்ம செஞ்சிட்டோம் வைங்க, அதுக்கு பலவிதமான நன்மை அல்லாஹ்வுத்தாலா எழுதுறான். அப்ப அதே போன்று வரக்கூடிய ரமலான் புனிதமிக்க மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம், சுப்ஹானல்லாஹ், ஒன்றுக்கு பல 100 மடங்கு நன்மைகளை வாரி தரக்கூடிய மாதம். அந்த மாதத்திலே அதிகமான முறையில் அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும் என்ற எண்ணம் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும். தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அந்த எண்ணம் நம்ம எண்ணிட்டோன்னு வைங்க, உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுக்காக வரக்கூடிய ரமலானை நாம் உயிரோட்டமுள்ள ரமலானாக மாற்றுவோம். அதிகமான முறையில் நாம் நின்று வணங்குவோம், குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், நம்மால் முடிந்தவரை தான தர்மங்களை நாம் செய்வோம், அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற எண்ணம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் வர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஒவ்வொரு வருடமும் ரமலான் வரத்தான் செய்கிறது. ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் ரமலான் வருகிறது. ஆனாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தி என்னன்னு கேட்டோம்னா,
நோன்பு வருது பாய், நோன்பு பிடிக்கணும், முடிஞ்சு போச்சு, அது ஒரு கடமை. அது நம்ம நோன்பு பிடிப்பது நமக்கு ஒரு கடமை. நோன்பு பிடிக்கிறோம், முடிஞ்சு போச்சு, ஹலாஸ். இரவு நேரத்தில் என்ன பண்ணணும், நின்று வணங்குறோம், அவ்வளோ. வேற என்ன செய்ய போறோம்? நம்மளால வேற என்ன செய்ய வேண்டி இருக்குது? அதில் நம்ம நினைக்கிறோமா அப்படி? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன். இன்னும் சொல்லப்படும், பசியாளியுடைய பசியை அறிவதற்காக நோன்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய உணர்வதற்காக, அவருடைய பசியை உணர்வதற்காக. இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம், இருந்துட்டு போகணும். ஆனாலும் கூட அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அதை ஏற்படுத்தணுமானா இல்லை. அல்லாஹ் அதன் மூலம் நம்மிடத்தை எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டோம்னா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடைய மக்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறேன். எது வரைக்கும்? நீ எவ்வளவு காலம் இருக்கிறியோ அது வரைக்கும். அப்படித்தானா இல்லையா? எவ்வளவு காலம் நாம் இந்த பூமியிலே வாழுகின்றோமோ அது வரைக்கும் ரமலான் நம்மை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய போதனை நமக்கு ஒலித்துக் கொண்டே இருக்கும். எப்படி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடைய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் மீது நாம் எப்படி நோன்பை கடமையாக்கினோமோ அதே போன்று அந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்க என்ன பண்ணுங்க, பயபக்தி உடைய தக்வாவுடைய மக்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் 183ஆம் வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நம்ம இடத்துல நோன்பு எதிர்பார்ப்பது குர்ஆன் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றுக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நோன்புல ஓதுனா அதிகமான நன்மை. எல்லா மக்களும் அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் அதிகமா குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மை அவர்கள் வழங்கட்டும். நோன்பு நோற்போம், நம்மால் இயன்ற வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஜக்காத் தான தர்மங்களை செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான வெகுமதியை நமக்கு வழங்குவான். இருந்தாலும் கூட அல்லாஹ் எதிர்பார்ப்பது நீங்க என்ன பண்ணுங்க, பயபக்தி உடைய மக்களா மாறிக்கிறீங்க. நீங்க எனக்கு மாத்திரம் கட்டுப்பட்ட மக்களாக நீங்கள் வாழுங்கள், என்னை அஞ்சி வாழுங்கள், என்னுடைய தூதர் உங்களுக்கு சொன்ன அந்த போதையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், அந்த தக்வாவும் அந்த பயபக்தி உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனம் சொல்லி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ் வ பையினாத்தி வல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட தெரியுமா? அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான தெளிவான நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மாசத்துல தான் நன்மை எது தீமை எது என்று சொல்லி பிரித்தறிவிக்கக்கூடிய குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். அதனால் யார் அந்த மாதத்தை அடைகிறீர்களோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாதத்துல நீங்க நோன்பு பிடிங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள், மன் ஸாம ரமலானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் வஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானிலே ஈமானோடும் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்றால் அப்ப என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாசம் வருது. நமக்கு எப்படி ஆசை வரணும்? ஏன் இன்றைக்கு பாவம் செய்யாத மக்கள் இந்த பூமியில ஒருத்தன் சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒருவரையும் கூட பாவமற்றவன் இவன் தூய்மையானவன் என்று சொல்லி ஒருவரையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்றைய காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களை, அப்படி என்றால் புனிதமிக்க ஒரு மாதம் வரப்போகிறது. அந்த மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதாக அவன் வாக்களிக்கின்றான். அவன் வாக்குறுதி மாறாதவன். ஆகையால் அந்த மாதத்தை நான் என்ன பண்ணணும், கண்ணியப்படுத்த வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும், அந்த மாதத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன பண்ணும், அதிகமா வரணும். ஏன் பாவம் செஞ்சிருக்கிறானா, என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இல்லையா? நோன்பு பாவத்தை அழிக்கக்கூடிய கேடயம். வேற என்னங்க உத்தரவாதம் எனக்கு வேணும் கண்ணியத்துக்குரியவர்களே? ஆனால் அந்த நோன்பையும் கூட உணராத எத்தனை இஸ்லாமிய சகோதரர்களை இன்று வரை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய கைசேதம்! சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில் ஏறுறாங்க, ஆமீன் என்று சொல்கின்றார்கள். இரண்டாம் படி ஏறுகின்றார்கள், ஆமீன் என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாம் படியில் ஏறுகின்றார்கள், ஆமீன் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல, நமக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்.
ஏன் நம்ம இத்தனை ஆண்டு காலமா ரமலான கேட்ட செய்தி தான் அது, மறந்து விடுகிறோம். சஹாபாக்களுக்கு புரியல, இறங்கின உடனே கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், மெம்பர்ல நீங்க ஏறும்போது முதல் படியில் ஆமீன் சொன்னீங்க, இரண்டாம் படியில் ஆமீன் சொன்னீங்க, மூன்றாம் படியில் ஆமீன் சொன்னீங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ், அதனுடைய விளக்கம் என்ன என்று ஆர்வத்தோடு கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள், நான் முதல் படி ஏறும்போது ஜிப்ரீல் இடத்துல வந்தார், யார் தாயையும் தந்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தங்களுடைய உடலாலும் பொருளாலும் உதவி செய்து அவருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் கூறினேன். சொல்றது யார் சொல்றா? சொல்றது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். துஆ செய்யறது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிப பெண்களே, நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட துவா பாருங்க. அது எப்படிப்பட்ட துவா? இரண்டாம் படியில் ஏறின அப்ப ஆமீன் சொன்ன என்ன கேட்டோம்னா, யார் ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய கை செய்தோம் பாருங்க, எவ்வளவு பெரிய கை செய்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு கட்டத்தில் சொல்றாங்க, அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும். இன்னும் 3 முறை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில செய்திகளை சொல்லும் போது 3 முறை சொல்லுவாங்க, விளங்கும் விதமாக. இந்த மாதிரி மைக்கெல்லாம் இல்லையே, தொண்டைக்கிளியே கத்த வேண்டியதெல்லாம் இல்லை. அப்ப எல்லாரும் அப்படி சூழ்ந்து இருப்பாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை சூழ்ந்து இருப்பாங்க. அப்ப சில மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், கேட்காம என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நல்ல செய்திகளை என்ன பண்ணுவாங்க, 3 முறை சஹாபாக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 முறை சொல்றாங்க, அவன் நாசமாகட்டும் என்று சொல்லி. யார் யார சொல்லலான்னு சஹாபாக்கள் பண்ணாங்க, ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. யார் ரமலானை அடைந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாக சொல்ல சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நம்ம எந்த அளவுக்கு அந்த ரமலானுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய ஒவ்வொரு நேரங்களையும் நமக்கு மறதி ஏற்படும். அது மனிதனாகப்பட்டவன் மறதியிலே உள்ளவன் தான் அவன். மறதி ஏற்படும். மறதி ஏற்பட்டாலும் கூட திடுகூறாக அல்லாஹ்வை குறித்து என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணணும், நன்மையின் பால் நம்ம முந்திக்கிறோம். நன்மை செய்வதற்கு என்ன பண்ணணும், என் நாவை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். தக்பீர்களை சொல்லிக்கிட்டே இருக்கு, தக்பீர்களை, சுப்ஹானல்லாஹ், திக்ர்களை முடிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்? அப்பேற்பட்ட ஒரு மாதம் அது. இந்த மாசம் நான் சொல்லும் போது அல்லாஹ் என்ன பண்ண, நமக்கு நன்மையை தந்துகிட்டே இருக்கிறான். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுறானே, உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதி படைத்தவன் யாரும் இல்லை யா அல்லாஹ். ஆகவே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் அந்த ரமலான் பொருட்டால் என்று சொல்லி அதிகமாக என்ன பண்ணோம், அல்லாஹ்வை நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களை, எந்த ஒரு நிமிடத்தையும் நாம் மறந்ததை தவிர என்ன பண்ணக்கூடாது, சும்மா விட்டுறக்கூடாது. உயிரோட்டம் உள்ள ரமலானாக மாற்ற வேண்டும். ஏன்? நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லை. கடந்த ரமலான்ல இருந்த மக்கள் இன்னைக்கு நமக்கு இருக்காங்களா? நம்ம கூட இருக்கிறாங்களா? எவ்வளவு பேர் இல்லை. நம்ம கூட பேசி, நம்ம கூட உண்டு உறவாடி இருந்த மக்களை, பெரும்பான்மையான மக்களை காண இல்லை. எங்க போயிட்டாங்க? எல்லாம் பூமிக்குள்ள போயிட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை மேல வச்சுக்கிறான். நமக்கு அமல் செய்யக்கூடிய பாய்க்கை தந்திருக்கானா இல்லையாங்க? சுப்ஹானல்லாஹ். நன்மை செய்யக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கானா இல்லையா? கடந்த வருடம் யார் இருப்போம், யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவர்களுக்கும் அதிகமான ஆயுளை தந்து, நீடிய ஆயுளை தந்து, அதிகமான ரமலானை அடைந்து அதிகமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கு வழங்கிடுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நமக்கு நம்மோடு இருந்த மக்கள் இன்னைக்கு இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிக்கிறான், நமக்கு அந்த அருள் வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த ரமலானிலும் நீ அமல் செய்யி, நீ என்ன பண்ணு, என் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், அதிகமான நன்மையை தேடிக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிக்கிறான், அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள்ல என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு வேலையை ஈடுபட்டு இருந்தா கூட அல்லாஹ்வுடைய அந்த நினைப்போடு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. நம்மளால் எந்த அளவுக்கு தானம் தர்மத்தை செய்ய முடியுமோ, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, 5, 10, 1, 2 கொடுங்க அல்லாஹ்வுக்காக. ஏன்? அல்லாஹ் உங்க உள்ளத்தை பார்க்கிறவங்க. நம்ம கிட்ட இருந்தா கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு இருக்க தான தர்மம் தாராளமா கொடுங்க. நீங்க இல்லையா, குறைவாதான் இருக்கிறா, 1 ரூபாயை கொடுப்போம், 2 ரூபாயை கொடுப்போம், அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு முடிந்ததே கொடுப்போம். ஏன்?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் என்ன செய்யறான்? விரும்பிய விதத்துல எழுதுறான் கணக்கு. அவன் விரும்பிய விதத்துல கணக்கு எழுதுறான். இவன் பேரில் அல்லாஹ் தஆலா ஒரு 2 லட்சம் ரூபாய் எழுதிக்கான வைங்க. இவன் நாளைக்கு மறுமையில பார்த்துட்டு பட்டோலை ஏட பார்த்துட்டு, இல்ல 2 லட்சம் ரூபாய் எந்த காலத்துல நம்ம தர்மம் பண்ணோம், நம்ம எந்த காலத்துல 2 லட்சம் ரூபாய் தர்மம் பண்ணோம் என்று சொல்லி நினைப்பானா? இவன் கேட்பானா, யா அல்லாஹ் நான் எனக்கு 2 லட்சம் ரூபாய் தர்மம் பண்ணேன், எங்கிட்டே ஒண்ணும் இல்லையே, நான் எங்க கொடுக்கோ என்று இவன் சொல்லும் போது அல்லாஹ் சொல்வானா, உனக்கு ஒரு தேவை இருந்தது, உனக்கு ஒரு தேவை இருந்தது, ஆனால் உன்னிடத்தில் இருந்ததோ அவ்வளவுதான், அதை கொடுத்தா பத்தி எனக்காக, அதான்டா இந்த கணக்கு 2 லட்சம் ரூபாய். 2 லட்சங்கிறத உதாரணத்துக்கு சொல்றேன். அவன் நினைச்சா 20 லட்சமா கூட எழுதலாம். நம்ம கொடுத்த 2 ரூபாய்க்கு, நம்ம கொடுக்கிற 2 ரூபாய்க்கு அவன் எவ்வளவு நினைக்கிறானோ அவ்வளவு எழுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அப்பேற்பட்ட ஒரு மாதத்தை நம்ம அடைய இருக்கிறோம். அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலும் அவனுக்கு. நோன்பு எனக்குரியது, எல்லாமே அவனுக்கு தான். தொழுகிறோம், தானம் தர்மம் பண்றோம், திக்ர் செய்ய, எல்லாம் யாருக்கு? ரப்புக்கு தானங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பு இருக்கு பாத்தீங்களா, அதை பிரத்யேகமா சொல்றான். அது என்ன பண்றான்? பிரத்யேகமா சொல்லிட்டு அதுக்கு நானே கூலி வழங்குறேன்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு புனிதம் என்பதை நீங்கள் கருதி, தாய்மார்கள் அந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி இருக்கிறது என்ன பண்ணுங்க, தயவு செய்து ஒளிச்சிருங்க. அதை டிவி பெட்டிக்கு முன்னாடி இருந்து அந்த படங்களை பார்ப்பதை, அந்த சித்திரங்களை காண என்ன பண்ணுங்க, நீங்க முற்றாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒழித்து விடுங்கள், மூடி போட்டுருங்க, அதுக்கு திரையை போட்டுருங்க. அதுக்கு நோன்பு கழிச்சு திறந்துக்கலாம். எப்படி நோன்பு கழிச்சு திறந்துக்கலாம்? இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம எப்படி கண்ணை பாதுகாக்கிறோம் பாருங்க. போன மாசத்தை வரைக்கும், இந்த மாசம்னா 2-3 இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தை நம்ம நோன்பு கொஞ்சம் இந்த புனிதமிக்க மாதத்தை சொல்றேன். கடந்த மாதங்கள்ல, கடந்த நாட்கள்ல நம்முடைய கண்ணை கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு மேய விட்டுவோம். மனுஷன் தானேங்க, இன்னைக்கு அப்படித்தானே காலம் இருக்குது. இன்றைய நேரத்தை பொறுத்து அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அந்த நோம்புடைய மாசத்தை என்ன பண்ணணுமோ, ஆஹா பாவம் செய்யக்கூடாது, இதை பேசுறோமா, இதை பொய்ய பேசுறோமா, இந்த அவதூற பேசுறோமா, இந்த இட்டு கட்டுறோமா, கூடாது. ஏன்? நோம்புல இருக்கணுமோ. சுப்ஹானல்லாஹ், உள்ளச்சம் வருது இல்லைங்க. நோன்பை பொறுத்த வரைக்கும் இப்ப தொழுகிறேன், 2 தொழுகிறனமோ, ஒரு 10 ரூபாய் தாரணம் பண்றேன், நீங்க எல்லாம் பாக்குறீங்க செய்யணுமோ, இஸ்திக்பார் பண்றேன், பாய் உட்காந்து இஸ்திக்பார் பண்ணிட்டு இருக்காரு, பாக்குறீங்க நீங்க. நோன்பு யாருக்கோ தெரியுமா? நான் சொன்னாதான் தெரியும், அப்படித்தானே இல்லையா? நம்ம ஒவ்வொருவரும் நான் நோன்பாளி என்று சொன்னால்தான் தெரியும். அல்லாஹ்வுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். அப்ப அதனால அல்லாஹ் என்ன பண்றான், அந்த நோன்பு எனக்குரியதுன்றான். அந்த நோன்பு எனக்குரியது, அதுக்கு கூலி நானே கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப என்ன பண்ணு கேட்டோம்னா, பாடம் பெறணும். இன்னைக்கு எப்படி கண்ணை பாதுகாத்து, வாயை பாதுகாத்து, கையை பாதுகாத்து, நம்முடைய உறுப்புகள் எல்லாம் பாதுகாத்து வைக்கிறோமோ, நம்மளால முடிஞ்ச வரைக்குங்க. ஆதமுடைய மகன் பலகீனப்பட்டவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணவன, அவன் லைஃபை படைச்சிட்டான், பலகீனமா படைச்சிட்டான். அதன் காரணமாக தவறு செய்யதான் செய்வான். அதான் ரசூலுல்லாஹ் துஆ எப்படி கேள்றாங்க, நான் செய்த தவறு அனைத்தையும், முந்தி செய்த பாவங்கள், பிந்தி செய்கின்ற பாவங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க, நான் செய்த பாவங்கள், நான் முந்தி செய்தது, நான் பிந்தி செய்வது, இவை அனைத்தையும் நீ என்ன பண்ணு மன்னி, என்னிடமிருந்து ஏற்பட்டதாக நீ அறிந்த அனைத்து பாவங்களையும் மன்னி. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இவன் பாவம் செய்ய வந்தான், இவன் பாவமே செய்யாமலாம் யாரும் இருக்க முடியாது. சரியா? ஆதமுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் பாவமே செய்யாம யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டோம். இருந்தாலும் அது என்னது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், யாரு பாவமே செய்யலையோ உங்களை எல்லாம் அழிச்சு போட்டு வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன். அவன் பாவமும் செய்வான், என்ன பண்ணுவான், தௌபாவும் செய்வான். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப பாவம் செய்யக்கூடிய நிலைமையில நம்ம படைச்சிக்கிறோம். ஏன்? ஷைத்தான் அன்னைக்கு மனித சமூகத்தை ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலே என்ன பண்ண, ஷைத்தான் அல்லாஹ்ட்ட ஒரு பெரிய சவாலை போட்டான். அவன்கிட்ட ஒரு துவாவை ஒரு வரத்தை அல்லாஹ் என்ன பண்ண, ஷைத்தான் என்ன பண்ணான், அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வரத்தை பெற்றுக் கொண்டான். என்ன வரம் பெற்றாவன்? உலகத்தை மீண்டும் திருப்பி எழுப்புவேனி, எல்லா மக்களையும் மூத்தாக்கிட்டு ஒரு நாளைக்கு உலகத்தை திரும்ப மீண்டும் எழுப்புவே, அது வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட திட்டம் பாருங்க அவன் திட்டம். ஏன்? சொர்க்கத்துல இருக்கிறான், அவன் சொர்க்கத்துல இருக்கிறான். ஒரு களிமண்ணால படைத்த ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணுங்கிற ஒரே காரணத்தினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சாபத்தை அவன் மீது இறக்கி எடுத்தான் பாருங்க. அதன் காரணமாக அவன் போட்ட திட்டம் எப்படி திட்டம்? மீண்டும் எழுப்பிய மக்களை
அது வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு. சுப்ஹானல்லாஹ். அது வரைக்கும் நீங்க அவகாசம் கொடுத்தோம்னா உன்னுடைய அடியார்கள்ல அநேக மக்கள் என்ன பண்ண முடியாது, நன்மையின்பால் செல்லக்கூடிய நிலையை பார்க்க முடியாது என்று யார்கிட்ட சொல்றான்? படைச்ச ரப்புட்ட சொல்றாங்க. படைச்ச ரப்புட்ட சொல்றான். சொல்லிட்டு அவனே சொல்றான், இருந்தாலும் கூட யார் உன்மீது அதிக அக்கறையோடு பயத்தோடு இருக்கிறாங்க, அந்தரங்க சுத்தியோடு பயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட என்னுடைய வேலை ஆகாது என்ற வார்த்தையும் சொல்றான். அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வை பயப்படுறது. எந்த ஒரு காரியம் செய்ய போறாலும் அப்படியே அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி நோன்பை பிடிச்சிக்கிட்டு 4 கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தண்ணியும் சோறும் மனைவி இருந்தாலும் தொடர்றது இல்லையோ, அப்படித்தானே இல்லையா? ஆனா இஸ்லாத்தினுடைய கடைக்கோள் கூடிய ஒருத்தன் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அறியாதவனா இருந்தாலும் கூட நோன்பு பிடிச்சிக்கான்னு வைங்க, வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறான், பொண்டாட்டி இருக்கிறான், உணவு இருக்குது, தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்குது, பிடிக்க மாட்டானா இல்லையா? ஏன்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். என்ன நினைக்கிறான் இவன்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் நினைக்கிறானே. இந்த அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும்? எல்லா நேரத்தையும் நம்மளால முடிந்த அளவுக்கு வைக்கணும். ஒரு தப்பான காரியம் செய்ய போறோம்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், தப்பு இல்லை, இது தவறு இல்லையாது. போன மாசம் நான் செய்யலையே, போன மாசம் அந்த காரியம் செஞ்சுக்க நான் பயந்துறேன்னா அப்ப இந்த மாசம் ஏன் செய்யறேன்? எனக்கு போன மாசம் பாடம். அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு பேச்சு பேசுறதா இருந்தாலும், எந்த ஒரு தவறான காரியம் செய்யறதா இருந்தாலும், நான் போன மாசம் செய்யல, ரமலான் நான் செய்யல, ஏன்? அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருந்தான், அப்ப இப்பவும் செய்யக்கூடாது, இப்பவுமே அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அந்த எண்ணம் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்து தவறு எழுதி நாம் நம்மை திருத்திக் கொள்வோமையானால் அதுதான் தக்குவா. அதான் அல்லாஹ் என்ன பண்றான், விரும்புகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் மீது எப்படி நாம் நோன்பை விதியாக்கினோமோ அது மீதுதான் உங்களுக்கு மீது விதியாக்கி வைக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க பயபக்தி உடைய மக்களாக, நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக, நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இதன் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய சம்பவம் என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை குறித்து ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? படிப்பினை பெறணும். அதில் நம்ம படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் என்று என்ன பண்ணணும் சொல்லணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக, நோன்பு நரகிலிருந்து காக்கும் கேடயம், பாதுகாக்கும். நோன்பு எப்படி? நரகத்திலிருந்து நோன்பு மனிதனை பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம என்ன பண்ற பார்க்கிறோம். அப்ப இந்த மாசத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்றாங்க, இந்த மாதம் ஆரம்பித்து விட்டோம்னு சொன்னோம்னா, ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் யா பாயில் கைர் அக்பில் வ யா பாயில் ஷர்ரி அக்ஸிர். ஒரு வானவர் என்ன பண்றாரு? அழைப்பு கொடுக்கிறார். ஒரு நன்மை செய்யக்கூடியவனே முன்னேறி செல், உன் நன்மை செய்யக்கூடியவனே நீ முன்னேறி செல், தீமை செய்யக்கூடியவனே உனது தீமையை பாவத்தை நீ குறைத்துக் கொள் என்று சொல்லி என்ன பண்றாரு? வானவர் ஒருவர் ரமலான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும், கடைசி இரவு வரைக்கும் என்ன பண்றாரு? அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நீங்க நன்மை செய்றீங்களா? முந்திக்கிறீங்க, நீ முந்தி செல். பாவம் செய்யக்கூடியவனே உனது பாவத்தை நீ குறைத்துக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு இரவும் அழைப்பாளர் ஒருவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிக்கிற செய்தியும் இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகிலிருந்து மனிதர்களை அதிகமாக என்ன பண்றான்? ரமலானுடைய இரவுகளிலே வெளியாக்குகின்றான். இந்த விட வேற என்னங்க நமக்கு வேணும்? இப்படிப்பட்ட உத்தரவாதம் நமக்கு கிடைக்குதா இல்லையாங்க? ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ் என்ன பண்றான்? அதிகமான மக்கள் என்ன பண்றான்? நரகத்திலிருந்து வெளியாக்கிட்டே இருக்கான், வெளியெடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே காரணம் என்ன? நன்மை செய்யுங்க, நீங்க நன்மை செய்யுங்க, நீங்க தௌபா செய்யுங்க, அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க. நீங்க நான் என்ன பண்றேன்? உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு அதிகமான மக்கள் என்ன அல்லாஹ் என்ன பண்றான்? நரகிலிருந்து வெளியேற்றுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, அப்ப என்ன செய்யணும்னு கேட்டோம்னா, ரமலான் வரப்போகிறது. அதை என்ன பண்ணணும்? அதிகமான அமலை செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்துல அதிகமா இறக்கும், எதிர்பார்க்கணும். எப்படி சஹாபாக்கு அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தாங்க,
ரமலான் கழிஞ்சிட்டுன்னு வைங்க 6 மாசத்துக்கு கவலைப்படுவாங்களாம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், ரமலான் ஆரம்பிச்சுட்டு வைங்க 1 to 7 ஒரு 7 days பள்ளி நிறைய கூட்டம் நிறைஞ்சிடும். அப்படியே 10 நாளைக்கு பள்ளி அல்ஹம்துலில்லாஹ் வளமையா தொழக்கூடிய மக்களுக்கு இடம் கிடைக்காது. புதிய புதிய ஆள்காரெல்லாம் தொலை வருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் வரட்டும், தப்பில்லை, வரணும். 10க்கு கழிஞ்சிட்டுன்னு வைங்களேன் படிப்படியா அப்படியே குறைஞ்சிடும். படிப்படியா குறைஞ்சிடும். அப்படி கடைசி எப்ப இருக்கும், பெரிய பெருநாள் வச்சு 27ஆம் கிழமை அந்த அன்னைக்கு பார்த்தா சுப்ஹானல்லாஹ் இருக்கிற அத்தனை பேர் உள்ள வந்துருவாங்க, அத்தனை பேர் பள்ளிக்கு வந்துருவாங்க, இஷா தொழுதுட்டு போயிடுவாங்க. ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இரவு தொழுகையிலையும் கலந்துக்கிடுவாங்க. அதோட சரி ஹலாஸ் முடிஞ்சு போச்சு. இனி எப்போ பார்க்கலாம், அடுத்த ரமலானுக்கு பார்க்கலாம். இதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதையா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? தாய்மார்களே, சகோதரர்களே, இதை எதிர்பார்க்கிறான்? இல்லையே. என்ன எதிர்பார்க்கிறான்? லஅல்லக்கும் தத்தக்கும் சொன்ன வார்த்தை எதுக்காக? எப்படி ஆரம்பத்துல நீ உற்சாகத்தோடு இருக்கிறியோ, உற்சாகம் வருதா இல்லையா, ஒரு சந்தோஷம் வருதா இல்லையாங்க, நோன்பு வருது பாய். புது சட்டை போடுறதுக்கும் பெருநாளைக்கு 27 ஒரு சட்டையும் 30 ஒரு சட்டை போடுறதுக்கும் பெருநாளைக்கு பிரியாணியை போட்டு தின்னுட்டு அந்த ஹலாஸ் முடிஞ்சு போட்டு ஓடுறதுக்குமா? இல்லை அன்பானவர்களே. என்றைக்காவது ஒரு நாள் நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏற்படணும். ஒவ்வொரு ரமலான் சொல்றாங்க, ஒவ்வொரு ஜும்மாலையும் சொல்றாங்களே, நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? நமக்கு ஏன் உணர்வு வர மாட்டேங்குது? வரணும், உள்ளத்தில் தைக்கணும். ஏன்? நானும் முஸ்லீம், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன். நான் யாருன்னா, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவன். அப்ப நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனா இருந்தா சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த போதனைகள் சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் முன்னாடியே ஆஜராகணும். கேட்டுட்டு கேட்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணணும், நான் ஃபாலோ பண்ணத, நான் பின்பற்றினத இல்ல. நீ என்ன வேணான்னு சொல்லு பாய், நீ என்ன வேணா சொல்லிட்டு போங்க, சொல்லத்தை நியமிச்சுக்கிறவங்க நீங்க சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லுமானா? அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எந்த ஒரு சமுதாயமும் தான் மாற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாத வரை நான் மாற்றுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் என்ன பண்ணுங்க, நீங்க இந்த வசனங்களை உங்களுடைய உள்ளத்துல பதிஞ்சு வச்சுக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்டு நாம் புறந்தள்ளி விட்டு சென்றோமையானால் நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணு கூடனே எழுப்புவானாமா. என்ன சொல்ல அல்லாஹ் தஆலா, கூடனாகத்தான் நாம் எழுப்புவோம். இவன் கேட்பானா, யா அல்லாஹ், பூமியில வாழும்போது கண் பார்வை உடையவனாக நான் வாழ்ந்தேனே, என்னையே இப்ப நீ கூடனா எழுப்புன என்று கேட்கும் போது இவன் சொல்லுவானா? யார் சொல்ல? அல்லாஹ் சொல்லுவான், ஆமாப்பா, என் உபதேசங்கள்லாம் உங்ககிட்ட வந்தது, என்னுடைய உபதேசங்கள் உனக்கு சொல்லப்பட்டன, ஒவ்வொரு ஜும்மாவிலும் சொன்னார்கள், நீ கேட்டு என்ன பண்ண, அதை புறந்தள்ளிட்டு போயிட்டே இருந்த, பார்த்துக்கலாம், அவர் அப்படித்தான் சொல்லுவாரு என்று சொல்லி என்ன பண்ண, புறந்தள்ளி விட்டு சென்றாய். அதன் காரணமாக இன்று நீ கண்ணு குருடனா எழுப்பப்பட்டிருக்க அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் நமக்கு ஏன்? நான் யாரு? முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவன். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன் வேதத்திலே சொல்றோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழின்னு சொல்றோம். அல்லாஹ் இப்படி சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்க, நீ இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஏற்று நடங்க, உங்களுக்கு நன்மை இருக்குது என்று சொல்லும் போது நம்ம என்ன பண்றது இல்ல, கொஞ்சம் கூட அதுக்கு செவிசாய்க்க இல்லைன்னு சொன்னோம்னா நம்மை விட கைசிதப்பட்ட மக்கள் யாரும் கிடையாது. இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப வரக்கூடிய ரமலான் என்ன பண்ணும், அதிகமான அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆழமா பதிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி அது மாத்திரம் அல்லாம இன்ஷா அல்லாஹ் இனி நான் சாவுற வரைக்கும் ஜும்மாவுடைய நாள்ல முன்னாடி வந்திருப்பேன், ஜும்மா ஆரம்பிக்க முன்னாடி வந்திருப்பேன். ஜும்மா ஆரம்பிச்சு குத்துபா ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் கழிந்த பிறகு நான் வரக்கூடிய அந்த செயல நான் இனிமேல் செய்ய மாட்டேங்கிற எண்ணத்தையும் ஆழமாக ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய தாய் சகோதரர்களே, அன்பானவர்களே, அப்ப வரக்கூடிய ரமலானை வரவேற்கக்கூடிய நாம் அதில் என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ இன்ஷா அல்லாஹ் எல்லா பள்ளியிலையும் தினம் பயானா தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனிமே ரமலான்ல ஒவ்வொரு இரவு என்ன பண்ணுவாங்க, இன்ஷா அல்லாஹ் எல்லா பள்ளியிலுமே பயான்கள் சொல்லப்படும், உபதேசங்கள் சொல்லப்படும். கேளுங்க, அதை போய் கேளுங்க. அதன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, ரமலான் நம்மை வந்தடைய இருக்கிறது. வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்பொருத்தத்தையும் பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆன் ஓதத் தெரிந்த மக்கள் அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். உடலிலே ஆரோக்கியம் இருக்கக்கூடிய மக்கள் நோன்பை விட்டு விடாமல் நோன்பை நீங்கள் நோருங்கள். நோன்பு பாவத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். பாவங்களை காக்க கேடயம். அப்போ பாவங்களை போக்குது என்று சொன்னோம்னா நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராம இருக்கிறாங்க. நோன்பு தானே பாய், கொஞ்சம் வயசு ஆகட்டும், எப்படி கொஞ்சம் வயசாகட்டும், எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு பாய், என்னால் நோன்பை பிடிச்சிக்கிட்டு அந்த வேலையை செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லி நோன்பை தட்டி கழிக்கக்கூடிய மக்கள் நம்மில் யாராவது இருந்தால் தயவு செய்து அந்த நிலையை நீங்கள் மாற்றிவிடுங்கள். அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு நோக்கிறேன். எனக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இந்த நோன்பை விதியாக்கியிருக்கிறான். அதே போன்றுதான் எனக்கும் அவன் விதியாக்கியிருக்கிறான். எனக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. சஹாபாக்கள் எடுத்துக்கிறீங்க, சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடா அவங்க சாப்பிட்டாங்க, நம்ம இருக்கிற மாதிரி இடத்துல இருந்தாங்க, நம்ம அணிகிற மாதிரி ஆடையா அவங்க அணிஞ்சாங்க, ஒன்றும் இல்லையேங்க. ஆனால் அவங்களும் நோன்பு கடமையாக்கப்பட்டது தானே, அவங்க நோன்பை பிடிக்கத்தானே செஞ்சாங்க. ஆனால் நோன்பை பிடிச்சிட்டு போய் போர் செஞ்சாங்களே கண்ணியத்துக்குரியவர்களே, வாலிபர்களே, நோன்பை நோற்றுக்கொண்டு போர் செய்தார்கள். நமக்கு ஏதாவது போர் நீ அறிவிக்கப்பட்டிருக்குதா? இல்லையே. நம்ம என்ன காரணம் சொல்றோம்? என்னப்பா நோன்பு பிடிக்கிறேன்னு கேட்டோம்னா, யாரே நோன்பு பிடிக்காதவனை பார்த்து எனக்கு முடியாது பாய், சுப்ஹானல்லாஹ், எனக்கு முடியாது, நான் பழக்கம் இல்லை. அல்லாஹ் எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் பாருங்க. பாய் ரொம்ப நாளாக நான் நோன்பு பிடிக்கல பாய், எனக்கு முடியாது பாய், எனக்கு வேலை இருக்கு பாய் என்றெல்லாம் சொல்லி நாம் தட்டி கழிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர்ல துவா செஞ்சாங்களே, அவன் நாசமா போட்டுன்னு சொல்லிட்டு இந்த அடியார்கள் மீது எந்த அளவுக்கு கரிசனை உள்ளவர். பேசாதப்பா தம்பி, பேசாத, இவ்வளவு நேரம் வெளியே இருந்து பேசியாச்சு, இப்போ உள்ள வந்து பேசுகிறது. ஜும்மாவுடைய நன்மையை பாடா, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஜும்மாவுடைய நன்மையை நீங்க என்ன பண்ண இழந்துடுறீங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த உம்மத்துக்காக நீ ஒது செஞ்சுட்டு ஓடி வராத சொன்னாங்க. நீ ஒது செஞ்சு ஓடி வராத, காடுகள் வலி கீழே வந்து பிட்டி ஒடிஞ்சு போயிடும் என்று உங்கள் மீது அக்கறை கொண்ட அந்த சத்திய அந்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன சொல்றாங்க? துவா செய்யறாங்க. நோம்புடைய காலத்தை அடைந்து நோம்பு பிடிக்காம யாரு இருக்கானோ நாசமா போட்டு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கன்னா, இந்த நோம்பு எப்பேற்பட்ட நம் மீது கடமையாக்கப்பட்ட கடமை என்பதை உணர்ந்து என்ன பண்ணணும்? எல்லாரும் நோம்பு பிடிக்கணும். நோய்வாய்ப்பட்டவங்க விடுங்க, நோய்வாய்ப்பட்ட மக்கள் அல்லாஹ் விதிவிலக்கு அளிக்கிறான். பிரயாணத்தில் இருக்கிறீங்களா, நீங்க நோய்வாய்ப்பட்ட மக்களா இருக்கிறீங்களா, உங்களுக்கு சலுகை இருக்குது. அந்த நாளை நோய்பட்ட நேரத்தை நோன்பு விட்டுருங்க. நீங்க பயணமா இருக்கிறீங்களா, நோன்பை விட்டுருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க? எத்தனை நாள் நோன்பு விட்டீங்களோ நீங்க அதை கணக்கு பண்ணி என்ன பண்ணுங்க? செவ்வாலுக்கு பிறகு நீங்க பிடிச்சி, செவ்வாலுக்கு பிறகு நீங்க பிடிச்சிக்கிறீங்க. அது அல்லாஹ் வழங்கிய ஒரு சிறப்பு. இந்த அனுமதியெல்லாம் வைத்துக்கொண்டு, இந்த அனுமதியே தெரியாத மக்களாக இருந்து கொண்டு, உடம்பிலே தாக்கத்தை வைத்துக் கொண்டு, எனக்கு பழக்கம் இல்லை பாய், எனக்கு நோன்பு பிடிச்சி பழக்கம் இல்லை என்றெல்லாம் சொல்லி நாம் தட்டி கழித்தோமையானால் நம்மை விட கைசெய்யப்பட்ட மக்கள் யாரும் இல்லை என்பதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகையால் கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலான் நம்மை வந்தடைய இருக்கிறது. அதை நாம் அதிகமாக எதிர்நோக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். அந்த மாதத்திலே அதிகமான அமல்களை நான் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், அதற்குண்டான தாக்கத்தையும் பலத்தையும் எனக்கு நீ தார் ரப்பே என்று சொல்லி என்ன பண்ணுங்க? இப்பவே என்ன பண்ணுங்க? துஆவை இன்ஷாஅல்லாஹ் செய்ய ஆரம்பிச்சுங்க. செய்ய ஆரம்பிச்சு அதிகமான நேரத்தை என்ன பண்ணீங்க? நீங்க நோன்பு பிடிங்க, அதிகமா திக்ர் செய்யுங்க, பாவ மன்னிப்பு ரப்பிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. இரவுல முழிப்பு வந்துச்சா எஞ்சி உட்காருங்க, 2 ரக்காத் தொழுவுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ், இவ்வளவு காலம் நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு விவரம் தெரியாம நான் போயிட்டு இந்த மாதிரிலாம் நீ மன்னிப்பா எனக்கு தெரியாம போயிட்டு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கருணையாளனே, என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து யா அல்லாஹ், என்னை தூய்மையானவன ஆக்கியா அல்லாஹ், என்னை சொர்க்கத்துக்குரியவன் ஆக்கியா அல்லாஹ், நரகத்தை என்ன பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ் என்றெல்லாம் சொல்லி அதிகமாக துவா செய்யக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இருக்குது.
அக்கறை இருக்குது கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் என்ன பண்ணுங்க, அதிகமாக துவா செய்யுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை வழங்குங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய அத்தனை நல்லறங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்கான வெகுமதிகளை தாராளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நான் துவா செய்தவனாக, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இடத்தை வாங்குவதற்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதுக்கு இதை அட்வான்ஸ் கொடுத்தீங்களா, கொடுக்கலையா? இன்ன வரையும் கொடுக்கல. அது என்ன பண்ணுங்க, முடிந்த அளவுக்கு ரமலானுடைய மாசத்துல அதிகமான தான தர்மங்கள் வழங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்கள் நற்கொலை வழங்கட்டும். அதே போன்று ரமலானுடைய மாசத்தை என்ன பண்ணுவாங்க, நோன்பு கஞ்சி ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறோமா இல்லையா? அந்த நோன்பு கஞ்சி ஒரு நாள் செலவு 7,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அவை என்ன பண்ணுங்க, உங்களால் முடிந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் இடத்தில் அதிகமான கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ மலாயிகத்து யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிகிறான். அல்லாஹ் நீங்க என்ன பண்ணுங்க, அதனால என்ன பண்ணுங்க, நீங்களும் அவருக்காக மலக்கள் அருளை தேடுகின்றார்கள். மூமின்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவருக்கு நம்ம சலாவாத்து சொல்லி சலாம் சொல்லி சலாவாத் சொல்லுங்க. நீங்க அவருக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய வாக்கு இது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என் மீது எவன் ஒரு முறை சலவாத் சொல்லுவானோ அவனுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், 10 அருள் புரிகிறான் சொன்னாங்க. என்னென்ன அருள் நமக்கு தெரியல. ஆனால் என்ன பண்ணுங்க, அதிகமான முறையில் இதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்ம சலவாத் சொல்லியிருக்க வேண்டும். இல்லை என்றால் இதுவரைக்கும் நான் சொல்ல இல்லை, மறந்துட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை என்று சொன்னா இப்போ ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.